நிறைய பேர் பாடி வெயிட் குறைக்கிறதுக்காக ப்ராப்பராக எக்ஸசைஸ் செய்வாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களோட வெயிட்டை அவங்களால குறைக்க முடியாது. நீங்கள் உங்களோட வெயிட்டை குறைக்க முடியாததுக்கான ஒரு 3 காரணம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோ நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்லக்கூடிய இந்த 3 காரணத்தில் 3வதா சொல்லக்கூடிய காரணம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே இது 3வதா சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட பாடி வெயிட் கண்டிப்பாக உங்களால் குறைக்கவே முடியாது. அதனால் வீடியோவை பொறுமையாக பாருங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னா அது உங்களோட உடற்பயிற்சி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் நிறைய பேர் நிறைய தவறு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இப்போ அன்றைக்கி தான் ஜிம்முக்கோ இல்லை கிரவுண்டுக்கோ போயிருப்பாங்க. அன்றைக்கி தான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு போவாங்க. இல்லை ஜிம்முக்கு போவாங்க. இல்லை பக்கம் இருக்கிற கிரவுண்ட்லேயோ இல்லை வீட்லேயோ அவங்க எக்ஸசைஸ் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைஸை எப்படி செய்வாங்க அப்படின்னா சப்போஸ் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கலாம். இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து இப்படி எக்ஸசைஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போன முதல் நாளே அவரோட ஃபுல் எஃபர்ட்டுமே போட்டு ஃபுல்லாக எக்ஸசைஸ் செய்வார். முதல் நாள் நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது பாடியில் எனர்ஜி நல்லாவே இருக்கும். அன்றைக்கி இப்போ செய்யும் போது பெருசாக ஒன்றும் நம்ம உடம்புக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே முதல் நாள் போனதுமே ஃபுல்லாக ரொம்ப ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணி நல்லா எக்ஸசைஸ் செய்வாங்க. அன்றைக்கி செய்யும் போது உடம்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அன்றைக்கி எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடம்புலாம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பெயினாக இருக்கும் மசில் எல்லாமே. நீங்கள் எந்தெந்த மசிலுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மசில் எல்லாமே ரொம்ப பெயினாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் தூங்கி எழுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளால் இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சு நம்மளோட வெயிட்டை குறைக்க முடியாது, ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸவே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதனாலே அவங்களோட வெயிட்டை அவங்களால குறைக்க முடியாமல் போயிடும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுலேயே வந்து 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு சிலர் எக்ஸசைஸு முதல் நாள் செஞ்சுட்டு உடம்பு வலியாக இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுனால இந்த மாதிரி பெயின்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் வந்து எக்ஸசைஸ் செய்வாங்க. இப்படி 1 or 2 days வந்து எக்ஸசைஸ் செய்வாங்க. திடீர்னு இடையில ரெஸ்ட் விட்டுருவாங்க. கண்டினியூ பண்ண மாட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு தோணும் போது திடீர்னு எக்ஸசைஸ் செய்வாங்க. அப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பர்சனல் காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால ரெகுலராக வந்து அந்த எக்ஸசைஸ் ரொட்டீனை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க. திடீர்னு மோட்டிவேட் ஆகி அன்றைக்கி போய் எக்ஸசைஸ் செய்வாங்க. மறுபடியும் அடுத்த நாள் வந்து எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க. எப்பவும் போல் அவங்களோட லைஃப் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களோட வெயிட்டை குறைக்கவும் முடியாது, உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியாது. இந்த எக்ஸசைஸ்லேயே வந்து 3வது தப்பு என்ன அப்படின்னா ஒன்று இப்போ பக்கம் யாராவது ஃப்ரெண்ட்ஸு யாராவது எக்ஸசைஸ் செய்கிறாங்க இல்லை ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து ஜிம்முக்கு போவாங்க. இல்லை கிரவுண்டுக்கு எக்ஸசைஸ் செய்ய போவாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ இல்லை ஒரு வருஷம் கணக்காக வந்து எக்ஸசைஸ் செஞ்சுருப்பார். அதனால் அவருக்கு ஈஸியாக அந்த கோஆர்டினேஷன் வரும். எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த ரிதம் எல்லாமே வந்து மசில் எல்லாமே வந்து உடம்பு பழகிருக்கும். புதுசாக போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் நாளே வந்து அவர் கூட சேர்ந்து அவர் என்னென்ன எக்ஸசைஸ் செய்கிறாங்களோ அது எல்லாமே புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. அன்றைக்கி அது பெருசாக தெரியாது. அடுத்த நாள் ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் போய் எக்ஸசைஸ் செய்யணுன்னே தோணாது. உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் தூங்கி எழுறதே கஷ்டமாக இருக்கும். இதனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸசைஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அடுத்து பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா எக்ஸசைஸ் செய்வாங்க. இப்போ பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 1 வீக் செய்வாங்க இல்லை 2 வீக்ஸ் செய்வாங்க. உடனே வந்து என்னோடய வெயிட் குறையுதா என்ன அப்படின்னு செக் பண்ணுவாங்க. வெயிட் குறையாமல் இருக்கும். நான் எக்ஸசைஸ் செஞ்சுமே என்னோடய வெயிட் என்னால் குறைக்கவே முடியல, அதனால் நான் எதுக்கு எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸுக்கு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. உங்களோட ரிசல்ட்டை வந்து நம்ம உடனே வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மாதம் ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னா உங்களோட ரிசல்ட் உடனே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வாங்க. இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் செய்வாங்க. ரிசல்ட்டு பார்ப்பாங்க. வெயிட் வந்து அதிகமாக குறைஞ்சிருக்காது. ஏதோ 1 கிலோ அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும். இதனாலே என்ன ஆகுவாங்க அப்படின்னா டீமோட்டிவேட் ஆகி நம்ம எக்ஸசைஸ் செஞ்சாலுமே நம்மளோட வெயிட்டை நம்மளால் குறைக்க முடியல அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அடுத்து 2வது காரணம் ஃபுட்டு, அவங்களோட உணவு. இந்த உணவில் வந்து இந்த டயட்டில் தான் வந்து நிறைய பேர் நிறைய தவறு செய்வாங்க. இந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக அவங்களால கால்குலேட் பண்ணி எடுக்க முடியாததுனாலே வந்து எவ்வளோ சாப்பிட்றேன் அப்படின்னு தெரியாமையே அவங்க சாப்பிடுவாங்க. இதனாலே வந்து அவங்களோட வெயிட்டை வந்து அவங்களால குறைக்கவே முடியாது. இப்போ ஒரு சிலர் ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணாலுமே
இந்த ஃபுட்டை எடுத்துக்கிறதுல எந்த மாதிரியான தப்பு செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் நான் நிறைய பேரை பார்க்குறேன். நான் வெயிட்ட குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்போ காலையில் நான் சாப்பிடாம இருக்கேன். சாப்பிடாம இருந்தால் என்னோடய வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு யாரோ சொன்னதை கேட்டுட்டு அவங்க சாப்பிடாம இருக்கிறது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. இதனால் உங்களோட வெயிட்டும் குறையாது. இதனால் உங்களோட மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டு உங்கள் மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். இதனால் உங்களோட பாடி வெயிட் ஏறுமே தவிர உங்களோட வெயிட்டு கண்டிப்பாக குறைக்கவே முடியாது. அடுத்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நான் என்னோடய வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப லோ கலோரியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கலோரி ஒரு 2000 கலோரி தேவை அப்படின்னா, உடனே வந்து நான் ஒரு 1000 கலோரி நான் சாப்பிட்டு என்னோடய வெயிட்டை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமாக ஸ்டார்டிங்லேயே ரொம்ப லோ கலோரியில் சாப்பிட்றது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு உங்களோட மெட்டபாலிசம் மாற ஆரம்பிக்கும். உடம்பு வந்து அடாப்ட் பண்ணாது. ரொம்ப பசியாக இருக்கும். லோ கலோரியாக சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுட்டு நீங்கள் கம்மியாக தான் எடுத்துப்பீங்க. இதனால் வந்து அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருக்கும். ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரியே இருக்கும் உடம்பு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் இதெல்லாம் இந்த மாதிரி டயட்டெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அடுத்த தப்பு என்னன்னா, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. நிறைய பேர் அவங்க உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியே குடிக்காமையே இருக்கிறாங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா, இது உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் பசி எடுக்கிறது அந்த மாதிரி இது எதுவுமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் தண்ணி போதுமான அளவு குடிக்கல அப்படின்னாவே இது உங்களோட வெயிட் அதிகமாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணி போதுமான அளவு குடிச்சிங்கனாவே உங்களோட வெயிட்டு ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். அடுத்து முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா, நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ பார்த்து நிறைய டயட் சொல்லியிருப்பாங்க. அந்த டயட்டை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும். நம்மளோட இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு அங்கே ஒரு சில ஃபுட்டு தான் நமக்கு அங்கே கிடைக்கும். அந்த ஃபுட்டையே எடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிட்டு எப்படி வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இப்போ அவங்க வீடியோவில் இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக வெயிட் குறையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபுட்டை தேடி போயிட்டு வாங்கிட்டு வந்து அது காஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே ஒரு இடத்துல அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ முட்டைனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையோட ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டா வெயிட் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளானை வந்து அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. இப்படி நிறைய பணம் செலவு பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரிசல்ட்டும் கிடைக்கும். இருந்தாலும் வந்து அந்த டயட்டை வந்து ரெகுலராக அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு மாதமோ 2 மாதமோ அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. மறுபடியும் ரெகுலரான ஃபுட்டை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக அவங்களோட வெயிட் ஈஸியாக ஏற ஆரம்பிச்சு. உங்கள் இடத்துல எந்தெந்த ஃபுட்டு கிடைக்குதோ அந்த ஃபுட்டை வச்சு உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா, இதுதான் ஈஸியான வழி. ஏன்னா அந்த ஃபுட்டை தான் உங்களால் ரெகுலராகவும் சாப்பிட முடியும். அந்த ஃபுட்டுக்கு தான் உங்களோட உடம்பும் வந்து அடாப்ட் ஆகிருக்கும். நீங்கள் திடீர்னு ஃபுட்டை மாற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டுக்கு உடம்பு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். நீங்கள் மறுபடியும் அந்த ஃபுட்டை டக்குன்னு விட்டுட்டு இந்த ஃபுட்டுக்கு மாறினீங்க அப்படின்னா, உங்களோட மெட்டபாலிசம் வந்து டக்குன்னு மாறாது. மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் ஸ்லோ ஆச்சுனாவே உங்களோட பாடி வெயிட் வந்து ஈஸியாக ஏற ஆரம்பிச்சிடும். அடுத்து டயட்டில் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்லேயே இல்லை கூகுள்லேயே சர்ச் பண்ணி ஒரு டயட் பிளான் பார்ப்பாங்க. அந்த டயட் பிளான் வந்து ஸ்டார்டிங்லேயே நானும் நிறைய கூகுளில் பார்த்துருக்கேன், இல்லை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அவங்க ஸ்டார்டிங்லேயே டயட் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கலோரிக்கு இல்லை ஒரு 1500 கலோரிக்கு தான் வந்து அவங்களோட டயட் பிளானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 மெயின்டெனன்ஸ் கலோரி இருக்கும். இவங்க ஒரு 2500 கலோரி தான் வந்து கலோரி டெபிசிட்டாக எடுக்கணும் அப்படின்னா, இது தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ என்ன சொல்கிறாங்க, ஒரு 1500 கலோரிக்கு ஒரு டயட் பிளான் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்மூடித்தனமாக அந்த டயட் பிளானே ஃபாலோ பண்ணுறது. இப்படி நம்ம டயட் பிளானை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அதை நம்மளால் கண்டினியூ பண்ணவும் முடியாது. இதனால் நிறைய ஹெல்த் பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட வெயிட்டை நம்மளால் குறைக்கவும் முடியாது. இதுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். 3வது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், உங்களோட வாழ்க்கை சூழ்நிலை. வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது. இப்போ ஒரு சிலர் நைட் ஷிஃப்ட்டு தான் வேலைக்கு போவாங்க. ஃபுட்டை வந்து கலோரி கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவு அவங்க எக்ஸசைஸும் செய்வாங்க. ஆனால் நைட் டைம் வேலைக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகியிருக்கும். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல நடந்திருக்கும். ஆக்சுவலாக மனிதன் வந்து நைட்டில் தான் தூங்கணும். அப்படி தான் இயற்கையில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நைட்டில் தூங்கணும், பகலில் வந்து சன்லைட் இருக்கும்போது நம்ம வேலை செய்யலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நைட்டில் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. இருந்தாலும் டயட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளால் குறைக்க முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறது இந்த மாதிரி இதை தவிர்த்துட்டு பகலில் வேலை செய்யுங்க. உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலையை தவிர்த்துட்டு டே டைமில் வேலை செய்கிற மாதிரி வேலையை பார்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஒரு லைஃப் டைம் கோலாக இருக்கணும். ஒரு 30 நாளிலையோ இல்லை ஒரு 60 நாள் இல்லை 2 மாதத்துலையோ உங்களோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு வெயிட்டை குறைச்சிட்டு மறுபடியும் நீங்கள் பழைய ஹேபிட்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட வெயிட் ஏற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணாமல் அதை ஒரு லைஃப் டைம் ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கணும். எப்படின்னா நமக்கு என்ன ஃபுட்டு கிடைக்குதோ நம்மளால் ரெகுலராக ஜிம்முக்கு போக முடியுமா இல்லை வீட்லேயே இருந்து நம்மளால் எக்ஸசைஸ் செய்ய முடியுமோ இதை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலர் ரொட்டீனாகவே டெய்லியுமே வந்து உங்களோட ஒரு ஹேபிட்டாக இதை நீங்கள் கொண்டு வந்துக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். உங்களோட வெயிட்டும் அதிகமாக ஏறாமல் இருக்க முடியும். நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக உங்களால் வாழ முடியும். நான் இப்போ ஒரு 3 காரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, ப்ராப்பராக வந்து நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய தெரியணும். அதுக்கப்புறம் நீங்களோட டயட் பிளானை கரெக்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியணும். அது நீங்கள் எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் உங்கள் இடத்துல உங்களுக்கு என்ன பொருள் ஈஸியாக வாங்க முடியுமோ, எந்த ஃபுட்டு உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஃபாலோ பண்ணாலுமே உங்களோட வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் மாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை உங்களால் குறைக்கவே முடியாது. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து உங்களால் வாழ முடியாது. என்னால் உங்களோட வெயிட்டை 21 நாள்லேயே 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நாங்கள் ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பென்சிவான ஃபுட்டை சாப்பிட்டு தான் உங்களோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன சமைப்பாங்களோ உங்களுக்கு ஈஸியாக என்ன ஃபுட்டு கிடைக்குமோ அதை வச்சே உங்களோட டயட் பிளானை நாங்கள் பிளான் பண்ணி ஈஸியாக உங்களோட வெயிட்டை எங்களால் குறைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் எக்ஸசைஸே செய்யாமல் உங்களோட பாடி வெயிட் எப்படி குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள்.